இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். வளர்ச்சியும் வேண்டும், வழிபாட்டு தலங்களுக்கு மரியாதையும் வேண்டும். ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பாராயுடு வலியுறுத்து. வளர்ச்சி திட்டங்களுக்காக சாலை விரிவாக்க பணிகள் அவசியம் என்றாலும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்களின் உரிமைகளையும் மதித்து பாதுகாக்க வேண்டும் என ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு வலியுறுத்தியுள்ளார். ஸ்லாங்கூர் குவாங் பகுதியில் சாலை சந்திப்பு விரிவாக்க திட்டத்தால் பாதிக்கப்படும் சில ஆலயங்களை நிர்ணயிக்கப்பட்ட முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தல பகுதிக்கு மாற்ற அனைத்து தரப்பினருக்கும் இடையே இணக்கம் எட்டப்பட்டுள்ளதாக பாப்பாராயுடு குறிப்பிட்டார். இதன் ஒரு பகுதியாக 1.08 ஏக்கர் புதிய நிலம் உட்பட மாற்று இடத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஆலய பொறுப்பாளர்கள் சைம்டாபி, குவாங் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ரஃபீக், மாநில ஆட்சிக்குழு அலுவலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அரசாங்க ஏஜென்சிகள் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் இந்த தீர்வு எட்டப்பட்டுள்ளதாக பாப்பாராயுடு சுட்டிக்காட்டினார். இவ்விவகாரத்திற்கு தீர்வு காணும் வகையில் வாய்மொழி உடன்பாட்டுடன் நிற்காமல் ஆலய நிர்வாக பிரதிநிதிகள் ஒப்புதல் மற்றும் உறுதிமொழி கடிதங்களிலும் கையெழுத்திட்டுள்ளனர். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் வளர்ச்சி தொடரப்படும் அதே வேளையில் எந்த சமூகத்தையும் புறக்கணிக்காமல் பேச்சுவார்த்தை மற்றும் பரஸ்பர புரிதல் மூலம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதே ஸ்லாங்கூர் அரசின் அணுகுமுறை என பாப்பாராயுடு வலியுறுத்தினார். மலாக்கா மாநில ஆளுநர் துன் அலி ருஸ்தாமின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு மொத்தம் 1328 பேருக்கு மாநில விருதுகள் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன. கல்வி அமைச்சர் ஃபட்லி நாசிடே டர்ஜா கமிலாங் சரி மலாக்கா என்ற அந்தஸ்திலான டத்தோ ஸ்ரீ விருதை பெற்றார். மலாயா தலைமை நீதிபதி அஷிம் ஹம்சா, போலீஸ் படை தலைவர் கலித் இஸ்மாயில் மற்றும் SPRM தலைமை ஆணையர் அப்துல் ஹலீம் அமான் ஆகியோரும் இதே விருதை பெற்றனர். இதில் 56 பேருக்கு டத்தோ வீரா விருதும் 14 பேருக்கு டர்ஜா ஸ்ரீ மலாக்கா எனும் டத்தோ விருதும் மேலும் 189 பேருக்கு டர்ஜா பங்குவான் ஸ்ரீ மலாக்கா எனும் டத்தோ விருதும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர். பல்வேறு பிரிவுகளில் சமூக சேவை மற்றும் நீண்டகால சேவையை பாராட்டும் பதக்கங்களும் நூற்றுக்கணக்கானோருக்கு வழங்கப்பட்டன. காணாமல் போன தனது மகள் பிரசன்னா டிக்ஷாவை மீட்டு தர தவறியதாக முன்னாள் போலீஸ் படை தலைவர் மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் பாலர் பள்ளி ஆசிரியை இந்திரா காந்தி தொடுத்திருந்த வழக்கில் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டை ஒருமனதாக தள்ளுபடி செய்துள்ளது. முன்னாள் கணவர் கே பத்மநாபன் என்ற ரிடுவான் அப்துல்லா 2008ஆம் ஆண்டு மகளை அழைத்துச் சென்ற சம்பவமே இந்திரா காந்தியின் பெரும் துயரத்திற்கு காரணம் என நீதிமன்றம் தெரிவித்தது. போலீசாரின் நடவடிக்கை மற்றும் தனது இழப்பு துயரத்திற்கிடையிலான நேரடி காரண தொடர்பை இந்திரா நிரூபிக்க தவறிவிட்டதாக 3 அடங்கிய நீதிபதிகள் குழு தெரிவித்தது. எனினும் இந்த தீர்ப்பு போலீசாருக்கு பொதுவான சட்ட பாதுகாப்பை வழங்குவதில்லை என்றும் குழந்தையை மீட்பதற்கான அவர்களின் சட்ட கடமையை குறைப்பதில்லை என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியது. தீர்ப்புக்கு பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தமது வழக்கறிஞர்களுடன் ஆலோசிப்பதாக இந்திரா காந்தி தெரிவித்தார். சுபங்கியாவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா ஒன்றில் ரோலர் கோஸ்டர் சவாரியின் போது ஏற்பட்ட விபத்தில் 10 பேர் காயமடைந்தனர். கடந்த சனிக்கிழமை இரவு சுமார் 9 மணியளவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது 11 முதல் 44 வயதுக்கு உட்பட்ட மலேசியர்கள் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என மொத்தம் 22 பேர் ரோலர் கோஸ்டரில் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அனைவரும் சுபங்கியாவில் உள்ள மருத்துவ நிலையங்களுக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டனர். உயிர் இழப்பு எதுவும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் தொடர்பாக மறுநாள் காலை 11:45 மணியளவில் போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக சுவங்ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் வான் அஸ்லான் வான் மாமாட் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் ஊகங்களை பரப்ப வேண்டாம் என்றும் வான் அஸ்லான் கேட்டுக்கொண்டார். பாகிஸ்தானுக்கான தனது அதிகாரப்பூர்வ பணி பயணத்தின் நிறைவாக உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் அந்நாட்டு அதிபர் ஆசிப் அலி ஜர்தாரியை இஸ்லாமாபாத்தில் சந்தித்தார். பாதுகாப்பு, போலீஸ் துறை ஒத்துழைப்பு, எல்லை நிர்வாகம் மற்றும் எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து சைஃபுடின் விளக்கினார். எதிர்கால ஒத்துழைப்புக்கு அடித்தளமாக புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வது குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. வர்த்தகம், உணவு பாதுகாப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான விமான தொடர்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக சைஃபுடின் தெரிவித்தார்.
தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சரும் சிகாமா நாடாளுமன்ற உறுப்பினருமான யுனேஸ்வரன் ராமராஜ் தாம் ஏற்பாடு செய்த மானிய விலை சமையல் எரிவாயு விற்பனை திட்டத்தின் 8வது கட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றதாக தெரிவித்தார். கடந்த சனிக்கிழமை ஜுமந்தா பல்நோக்கு மண்டபத்தில் நடைபெற்ற இத்திட்டத்தில் சிகாமா நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்காக 14 கிலோ எடையுடைய 1000 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு சிலிண்டரும் வெறும் 10 ரிங்கிட்டுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் மீதமுள்ள 16 ரிங்கிட்டுக்கும் அதிகமான தொகையை தாம் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். ஜுமந்தா மட்டுமின்றி பண்டா சிகாமான், பத்துஅனாம், புலோகசாப் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த மக்களும் இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொண்டனர். காலியான சிலிண்டர்களை ஒப்படைத்து புதிய சிலிண்டர்களை பெறும் நடைமுறை வாகனங்களின் வழியே முறையாக நடத்தப்பட்டதாகவும் இந்த திட்டம் தொடர்ந்து மக்களின் சமையலறை செலவை குறைக்க உதவும் என்றும் யுனேஸ்வரன் ராமராஜ் தெரிவித்தார். பள்ளி விடுமுறை மற்றும் தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு மலேசியன் ரயில்வே பர்ஹாட்டான KTMB வடக்கு பகுதிக்கான வழித்தடத்திற்கு 8 கூடுதல் KTM கம்யூட்டர் ரயில் சேவைகளை இயக்குகிறது. பட்டவட் படாங் பசா பட்டவட் வழித்தடத்தில் ஆகஸ்ட் 27 முதல் 31ஆம் தேதி வரை இந்த சிறப்பு சேவை அமலில் இருக்கும். இதன் மூலம் தினசரி ரயில் சேவைகளின் எண்ணிக்கை 38 இருந்து 46ஆக அதிகரிக்கிறது. பயணிகளின் எண்ணிக்கை வழக்கத்தை விட 30 விழுக்காடு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினமும் கூடுதலாக 5000 பயணிகளுக்கு இடமளிக்கும் வகையில் இந்த சேவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5 நாட்களில் மொத்தம் 25,000 கூடுதல் பயணிகளுக்கு வசதி கிடைக்கும் என KTMB தெரிவித்துள்ளது. பினாங்கு, கடா மற்றும் பர்லிஸ் மாநிலங்களுக்கு இடையேயான பயணத்தை எளிதாக்கும் இந்த சேவை விடுமுறை கால நெரிசலை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்று KTMB இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கப்போங்கில் பெண் ஒருவரை பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொலை செய்ய முயன்றதாக ஹெயிலிங் ஓட்டுநர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 58 வயதான அங் கம் தொங் என்ற அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் 62 வயது கன் சியூ தீன் என்ற பெண் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததால் அவர் படுகாயமடைந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி காலை கப்போங் தமன் புசாட் பகுதியில் உள்ள ஒரு நம்பர் கடையில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 3ஆம் நிலை தீக்காயம் ஏற்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அந்த ஹெயிலிங் ஓட்டுநர் கைது செய்யும் போது தப்பிச் செல்ல முயன்றதால் பிணை வழங்கக்கூடாது என அரசு தரப்பு வாதிட்டது. இருப்பினும் 15,000 ரிங்கிட் பிணையில் அவரை விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. வழக்கு செப்டம்பர் 25ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.